தாக்கங்களை தான் இங்கே பார்க்கப்படும். சரியா? முதலாவது உலோகங்களோட எப்படி தாக்கம் அதை பார்ப்போம். அதை ஒரு சுருக்கமாக ஒரு ஷார்ட் ஃபார்மேட்டில் கொடுப்போம். அது இப்படித்தான் வரும், இப்படித்தான் விளைவுகள் எழுதுறேன்னு சொல்லி கொடுப்போம். ரைட். முதலாவது விஷயம் உலோகங்களுடன் தாக்கம். அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், உலோகங்களோட தாக்கத்துல ஒரு உலோகம் அது இன்னொரு உலோகமா இருக்கிறது. அமில நீர் கரைசல் ரெண்டு வகை அடுப்பம். ஐதான அமில நீர் கரைசல், ஐதான H2SO4 கரைசல். அடுத்தது கன்சென்ட்ரேட் செறிந்த H2SO4 கரைசல். இந்த ரெண்டுக்குள்ள மைதான அமில கரைசலுக்குள்ள, ஐதான H2SO4 கரைசலுக்குள்ள உலோகம் ஒன்றை போட்டீங்கன்னால் அங்க தாள் ஒட்சியேற்ற நிலைக்கான ஒரு SO2- செல், அந்த உலோகத்தின் தாள் ஒட்சியேற்ற நிலைக்கான, தாள் ஒட்சியேற்ற நிலை இதுக்குரிய SO2- செல் பிளஸ் H2 கேஸ். சரியா? அதே மாதிரி செறிந்த H2SO4 ஒட்சியேற்றல் வலிமை கூட, செறிந்த சூடான H2SO4 அப்படி பாவிக்கலாம். செறிந்த H2SO4 செறிந்த சூடான H2SO4 பாவிக்கலாம். இது உயர் ஒட்சியேற்ற நிலைக்கான வடிவ பிள்ளைகள், உயர் ஒட்சியேற்ற நிலைக்கான SO2- கரைசலும் அதோட இங்க வாயு வித்தியாசப்படும் SO2 கேஸ். சரியா? என்னண்டா சில தியரியில ஞாபகப்படுத்தணும், சில டெக்னிக் அப்போவும் டெக்னிக் ஐடியாவில் வச்சு தியரியில ஞாபகப்படுத்தணும். ஞாபகப்படுத்துகிற மெதட் இருக்கு. மனசை எப்பயும் ஒருமுகப்படுத்தி வச்சுக்கணும். வித்தியாசமாக மனசில் வச்சுட்டு அது விளங்குமா இது விளங்காதா, நாளைக்கு போய் அதை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா, இல்லை அதை பார்க்குறதா படிப்பை பார்க்குறதா, அப்படியெல்லாம் மனநிலை இருக்கக்கூடாது. உங்களோட நோக்கம் படிக்கிறது. உங்களோட தாய் தந்தையர்கள் உங்களுக்காக என்ன செய்கிறார், பிள்ளை படிக்கணும், பின்னுக்கு நல்லா இருக்கணும் என்ற மனநிலையில் என்ன செய்கிறார், மிச்சம் கஷ்டப்படுறார். அதை விளங்கிட்டீங்கன்னா சரி, மிச்சம் கஷ்டப்படுறார். அந்த கஷ்டத்தை உணர்ந்தீங்கன்னா சரி. அது ஒரு சிலருக்கு தான் அந்த உணர்ச்சி வரும், எல்லாருக்கும் வரணும். சரியா? ரைட். வர வைக்கணும். சரியானே? ரைட். இப்போ பார்ப்போம். ரைட். ரெண்டு ஜீவன் உங்களுக்காக உழைச்சிட்டு, இரவு பகலாக கஷ்டப்பட்டு ரெண்டு ஜீவன் உழைச்சிட்டு, அந்த ரெண்டு ஜீவனுக்காக நீங்க படிச்சு நல்லா வந்தா ஒரு சிரிப்பு மட்டும்தான், சந்தோஷம் கொண்டு உள்ளுக்கு அந்த ஜீவனுக்கு. ரைட். முடிஞ்சு. சரியா? ரைட். அப்ப அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையில இருந்துதான் இதை ஞாபகப்படுத்திட்டு போங்க. ரைட். கவனிங்க. இதுல H2 கேஸ் SO2 கேஸ் வாயுக்கள் வெளியேறு. அப்ப இங்க H2 கேஸ் வெளியேறுதுண்டா பிள்ளைகள், இங்க H2 கேஸ் வெளியேறுது ஐதான H2S போல உலோகம் ஐதரசன இடம்பெயர்க்கு. அப்படி யோசிக்கலாம் இல்லையா? ஐதான H2S போல ஒரு உலோகத்தை சேர்த்தா அந்த உலோகம் ஐதரசன இடம்பெயர்க்கு. அப்படி யோசிக்கலாம். ஒரு உலோகம் ஐதரசன இடம்பெயர்க்கிறது. ரைட். உலோகம் ஐதரசன இடம்பெயர்க்கிறது. எப்படி? ஐதரசனை விட முன்னுக்கு ஐதான HCl கரைசலுக்குரிய தாக்கத்துல அந்த விஷயம் பார்த்திருக்கோம். ஐதரசனை விட மின்னேர் குறைந்த உலோகங்கள் ஐதரசன இடம்பெயர்க்காது. ஐதரசனை விட கூடிய உலோகங்கள் மட்டும்தான் ஐதரசன நீர் கரைசல் அந்த இடம்பெயர்க்கும். அப்படின்னா ஐதான H2SO4 ஐதரசன இடப்பெயர்ச்சி தான் வருகிறது. ஆகவே அங்க ஐதரசனை விட மின்னேர் குறைந்த உலோகங்கள், மின்னேர் குறைந்த உலோகங்கள், ஐதரசனை விட மின்னேர் குறைந்த உலோகங்கள். என்னென்ன உலோகங்கள்? தாக்க வீத தொடர்ல செப்பு, எஃகு, ஏகி இப்படியான உலோகங்கள் ஐதரசன இடம்பெயர்க்காது. அப்படி என்றா ஐதான H2SO4 தாக்கம் அடையாது. அதான் முடியும். ஐதரசன இடம்பெயர்க்காது, அதால ஐதான H2SO4 தாக்கம் அடையாது. ஓகே. ரைட். அப்ப இந்த ஐடியா வச்சு இப்ப தாக்கங்கள் எழுதுவோம். விளைவுகள் வேற பிரச்சனை ஒன்றும் இல்லை, நேரடியாக தாக்கத்தை எழுதுவோம். ரைட். தாக்கங்கள் எழுதக்குள்ள பிள்ளைகள் வகைப்படுத்தி எழுதுவோம். மாறாத ஒட்சியேற்றினுடைய உலோகங்கள் அங்க எழுதின மாதிரி, மாறும் ஒட்சியேற்றினுடைய உலோகங்கள், ஐதான H2SO4 தாக்கம் அடையாத உலோகங்கள் சொல்லி 3 வகையா பிரிச்சு எழுதுவோம். ரைட். அப்ப மாறாத ஒட்சியேற்றினுடைய உலோகம் என்றா சோடியம், பொட்டாசியம், லித்தியம், மெக்னீசியம், அடுத்தது வேற அலுமினியம்,
இப்படியான உலோகங்களை குறிப்பிடலாம். மாறாத ஆக்சிஜனுடைய உலோகம் டி பிளாக்ல இருக்கு. மாறாத ஆக்சிஜனுடைய உலோகம் ZN இப்படியான உலோகங்களை நீங்க மாறாத ஆக்சிஜனுடைய உலோகம் என்று குறிப்பிடலாம். ரைட். இந்த உலோகங்களுடைய தாக்கம் சோடியம் ஐதான HTS கொண்டால் தாக்கம் அடைந்தால் Na2SO4 SO2- கரைசல் என்று போட்டிருக்கேன் இல்லையா? ரைட். H2 கேஸ் சோடியம் செறிந்த HTS கூட இந்த தாக்கத்தை முயற்சி செய்யக்கூடாதா? தாக்கம் நடக்கும் என்று சொல்றேன். ஏன்? நீருக்குள்ள சோடியத்தை போட்டாலே கொஞ்சம் பொப்பண்டு வடிக்கும்பா, சண்டு வடிச்சுட்டே இருக்கு. தாக்கம் நடக்குது சண்டு சொல்லி தாக்கம் நடந்துட்டு இருக்கு. ரைட். ஆனா இதுக்குள்ள போட்டா செறிந்த HTS உள்ள போட்ட கேட்க வேணும். ரைட். தள்ளி நிக்கணும். ரைட். ஓகே. அந்த தாக்கம் ஆய்வுடத்துல நடத்துறது நிகழ்த்துறது. ஆனா தாக்கம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு போகும். இதுவும் என்ன? Na2SO4 SO2 கேஸ் H2O தாக்கம் சமப்படுத்துறது முக்கியமா? ஒட்சியேட்டை மாற்றும் சோடியம் 0+1 உண்டு. H3SO4ல சல்ஃபருக்குரிய ஒட்சியேட்டை மாற்றம் +6 இங்கே +4 ஆக மாறுகிறது சல்ஃபர். அப்ப ரெண்டு மாற்றம், ரெண்டு இங்கே பெருக்கணும், ஒன்று இங்கே வரும், ஒன்றை மேலுக்கு வச்சுக்குவோமா? ஏனென்றா இதுலையும் SO4 பயன்படுத்திருக்கேன்பா. H3SO4ல எடுத்து SO4 இதுலையும் பயன்படுத்திருக்கேன். அதுக்காக ஒன்றை மேலதிகமாக எடுத்து வச்சுக்குவோம். ரைட். இப்போ ரெண்டு இங்கே பெருக்கி ஒன்று இங்கே பெருக்கி வச்சுட்டோம். இப்போ இதில் ரெண்டு சோடியம் ஒரு Na2SO4. ஓகே, அது சரி. ஒட்சியேட்ட மாற்றமடைந்த சல்ஃபர் உண்டு, ஒரு SO2. மேலதிகமாக சல்ஃபர் இருக்கிறது. Na2SO4 சேர்வைக்குள்ளேயும் SO2- மேலதிகமாக இருக்கிறது. அந்த SO2- உண்டா H2SO4 இன்னொன்று தேவை. மொத்தமாக 2 H2SO4 கன்சன்ட்ரேட் 2 H2SO4. சரியா? 2 போட்டா தெரியும். இப்படித்தான் தாக்கத்தை பேலன்ஸ் பண்றது. 2 H2O ஹைட்ரஜன் கடைசி. இப்போ அடுத்தது மெக்னீசியம் உலோகத்தை நீங்க ஐதான H2SO4ல சேர்த்தா இடப்பெயர்ச்சி MgSO4 இதுவும் சமப்படுத்தப்பட்ட 2 HTSO4 2 சோடியம் போட்டாச்சு H2 கேஸ் இடப்பெயர்ச்சி. அடுத்து மெக்னீசியம் உலோகம் செறிந்த HTSO4 போட்டீங்கன்னா செறிந்த HTSO4 என்ன வரும் விளைவு? அதுவும் சல்ஃபேட் தான் கரைசல் MgSO4 இங்கே SO2 கேஸ் H2O. இதையும் அதே மாதிரி சமப்படுத்துவோமா? தாக்கத்தை சமப்படுத்த தெரியும் கட்டாயம். அது நீங்க சமப்படுத்திட்டு போகணும். சரியா பிள்ளையே? ரைட். இந்த இடத்துல அந்த சாக்க சமப்படுத்துறதை யோசிக்கிறோம். மெக்னீசியம் 0+2 ரெண்டு மாற்றம், சல்ஃபர் +6 +4 எத்தனை? ரெண்டு மாற்றம். ரெண்டுன்னா ஒன்று கொண்டு. அப்போ ஒன்று இங்கே பெருக்கு, ஒன்று இங்கே பெருக்கு, பெருக்கிறதை இங்கே வச்சுக்கணும். என்ன மேலதிகமாக ஒன்று எடுத்துருக்கேன், அதை சேர்த்தா 2. அப்போ 2 H2SO4, அப்போ 2 H2O. இப்படி தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணிட்டு போகும். ரைட். அடுத்த விஷயம் தாக்கம் கேள்வி. அடுத்தது நான் 2 எழுதிருக்கேன், மிச்ச உலோகங்களுக்கு நீங்கள் எழுதி பாருங்க. அடுத்தது மாறும் ஒட்சியேட்டினுடைய உலோகம் குரோமியம், Fe, Sn இப்படியான உலோகங்களை குறிப்பிடலாம். இது 3 மட்டும் இல்லை. மாறும் ஒட்சியேட்னு சொல்றது என்னத்த பிள்ளைகள்? ஒன்றுக்கு மேற்பட்ட ஒட்சியேட்டம் வந்தால் மாறும் ஒட்சியேட்டினுடைய உலோகங்கள் மூலகம் என்று சொல்லுவோம். ரைட். அப்போ குரோமியம் +2 +3, Fe +2 +3, Sn +2 +4 இப்படி வருது. மாறும் ஒட்சியேட்டினுடைய மூலகங்கள் இப்படி வருது. ரைட். அதுக்கு எழுதலாம் கிளியரா. அதில் குரோமியம் ஐதான HTSO4 தாக்கம் அடைந்தால் என்னென்னு போட்டிருக்கோம்? தாழ் ஒட்சியேட்ட நிலைக்கான SO2- H2 கேஸ் CrSO4 H2 கேஸ். அது மாதிரி குரோமியம் 1HTSO4 விளைவு உயர் ஒட்சியேட்ட நிலைக்கான SO2- SO2 கேஸ். Cr2SO4 Cr3+ SO2 H2O தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். ரைட். அதே மாதிரி Fe ஐதான HTSO4 ஐதான HTSO4 தாக்கம் அடைந்தால் FeSO4 H2 கேஸ். அடுத்து Fe செறிந்த HTSO4 தாக்கம் அடைந்தால்
என்ன விளைவு Fe2SO4 thrice plus SO2 plus H2O தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணிக்கணும். இந்த ரெண்டுலையும் விட்டுறீங்க நான் மற்ற சமப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இதை சமப்படுத்துறா பிள்ளைகள் Fe 0 plus 3 மாறுது 3, சல்ஃபர் plus 6 plus 4 மாறுது 2. இந்த 2 இங்கே பெருக்கிறது 3 இங்கே வச்சுக்குவோம் 2 Fe. ஓகே 3 SO மேலே மாறி ஒட்சியேட்டை மாற்றமடைந்த சல்ஃபர் இங்கே 3 SO2 3 SO4 மேலே மாறிக்கு. அப்போ என்ன 3 வேணும். அப்போ 6 சரிந்த H2SO4. அப்போ இதுல இருந்து 6 H2O ஓட்ட மாட்டா. சரி சரியா. அடுத்த மூணாவது டைப் Ag செப்பு Ag இப்படியான உலோகங்கள் இதெல்லாம் ஐதரசனோட மின்னேற் குறைந்தது. அப்ப என்ன செய்யும் ஐதான H2SO4 தாக்கம் இல்லை, ஐதரசன் இடப்பெயர்ச்சி இல்லை. சரியா பிள்ளைகள் ரைட். ஆக என்ன செய்யும் அவடுத்த ஐதரசன் இடப்பெயர்ச்சி இல்லை. அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா கண் H2SO4 மட்டும் தாக்கத்தை எழுதுவீங்க. கண் H2SO4 எழுதுனா அது Ag2SO4 SO2 H2O பெறப்படும். ரைட். தாக்கத்தை சமப்படுத்தி கொடுத்தீங்கன்னா சரி. அதே மாதிரி செப்பு கண் H2SO4 ஐதான H2SO4 தாக்கம் இல்லை. கண் H2SO4 செப்பு சல்ஃபேட் கரைசலும் அடுத்த SO2 H2O தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஓகே உலோகங்களோட தாக்கத்தை இப்படி நாம படித்து கொண்டு போகலாம். ஓகே அடுத்த ஸ்டெப் உலோகங்களுக்குரிய தாக்கங்கள் பார்த்துருக்கேன். அடுத்து அலோகங்களுக்குரிய தாக்கம். உலோகங்களுக்குரிய தாக்கத்தை விளைவுகளுக்கு சமப்படுத்தி வச்சுக்கணும். அதில் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும் உலோகங்களுக்குரிய தாக்கத்தில் ஐதான H2SO4 என்றால் என்ன விளைவு வருது அங்கே H2 கேஸ் ஐதரசன் இடப்பெயர்ச்சி ஐதரசன் வாய். சரிந்த H2SO4 என்றால் SO2 கேஸ் அங்கே ஒட்சியேற்றத்தா அங்கேயும் ஒட்சியேற்றத்தால் தான் இங்கேயும் ஒட்சியேற்றத்தால் தான் வரும். சமப்படுத்தக்குள்ள கட்டாயம் சமப்படுத்துறது கொஞ்சம் விளைவு வச்சுக்கணும். ரைட். இப்போ அடுத்த அலோகங்களுக்குரிய தாக்கம் இதை பார்ப்போம். அலோகங்களின் தாக்கம் ரெண்டாவது இப்படி தொகுத்து விளங்கிட்டீங்கன்னா லேசாக ஞாபகப்படுத்திக்கலாம். ரைட். அலோகங்களுக்குரிய தாக்கம். அப்போ இங்கே அலோகங்களுக்குரிய தாக்கத்தில் குறிப்பிட்ட சில அலோகங்கள் மட்டும்தான் கண் H2SO4 அளவு கண் H2SO4 தாக்க முடியும். கார்பன் பாஸ்பரஸ் சல்ஃபர் இந்த அலோகங்கள் கண் H2SO4 தாக்க முடியும். தாக்கம் அடைந்தால் பெறப்படுகின்ற விளைவு கார்பனுக்கு CO2 பாஸ்பரஸுக்கு H3PO4 சல்ஃபருக்கு SO2 தாக்கத்தை சமப்படுத்தி ஞாபகப்படுத்துகிறது. கார்பனுக்கு CO2 பாஸ்பரஸுக்கு H3PO4 சல்ஃபருக்கு SO2. அப்போ ஒட்சியேட்டுவா எல்லாத்தையும் ஒரு ஒட்சியேட்டும் கரை செறிந்த H2SO4 ஒட்சியேட்டும் கரை நேரத்துறை ஐதரசன் இடப்பெயர்ச்சின்னா ஒட்சியேட்டும் கரை சோடியம் உலோகங்களை ஒட்சியேட்டு பூச்சிய நிலையிலிருந்து உலோகங்கள் எல்லாத்தையும் ஒட்சியேட்டு. அதே மாதிரி இங்கேயும் இதை ஒட்சியேட்டு செறிந்த சூடான H2SO4 போடலாம். இது ஒரு ஒட்சியேட்டும் கருவி. H2SO4 ஒரு ஒட்சியேட்டும் கருவி. உலோகங்களையும் ஒட்சியேட்டுது அலோகங்களையும் ஒட்சியேட்டு. அதன் அடிப்படையிலான தாக்கத்துக்குரிய விளைவை சொல்லும். அப்போ கார்பன் கண் H2SO4 வெப்பம் போடலாத தனி எழுதலாம். CO2 இது தாழ்த்தப்படுற நிலை கண் H2SO4 நேரத்தில் எழுதிருக்கேன். கண் H2SO4 SO2 ஆக மாறும். தாழ்த்தப்படுகின்ற நிலை SO2 H2O தாக்கத்தை சமப்படுத்தினீங்கன்னா சரி. அதே மாதிரி பாஸ்பரஸ் கண் H2SO4 தாக்கம் அடைந்தால் H3PO4 அங்க விளைவை காட்டிருக்கின்ற ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. தான் SO2 ஆக தாழ்த்தப்படும் என்ற ஒட்சியேட்டின் கருவி. அதே மாதிரி SO2 சல்ஃபர் செறிந்த H2SO4 தாக்கம் அடைகிறது. இதை வடிவாக்கம் இதை வந்து செறிந்த H2SO4 சல்ஃபரோட தாக்கம் அடையுது SO2 தான் விளைவா வருமே என்றெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஒரு டைப் கொண்டு இருக்கு. ஒரே மூலகத்துக்குரிய இரு சேர்வைகள் தாக்கம் அடையுது. கிளியரா விளையுங்க. ஒரே மூலகத்துக்குரிய இரு சேர்வைகள் தாக்கம் அடையுது. அதன் அடிப்படையில் தாக்க விளைவு இங்கே சொல்லுவோம். ஒரே மூலகத்துக்குரிய இரு சேர்வைகள். அப்போ ஒரே மூலகத்துக்குரிய இரு சேர்வை என்றால் இரண்டுலேயும் சல்ஃபர் வைக்கிறது. சல்ஃபருக்குரிய ஒட்சியேற்ற ஒரு நிலத்திர நிலையமைப்பு அடிப்படையிலான ஒட்சியேற்ற மட்டும்தான் எடுக்கணும். சில மூலகங்களுக்கு டி தொகுப்புக்கு பிரச்சனை இல்லை. SP தொகுப்பு மூலகங்களுக்கு இலத்திர நிலையமைப்பு அடிப்படையில் குறிப்பிடப்படுகின்ற ஒட்சியேற்ற எண்களை மட்டும் வெற்றி விளைவுகளை சொல்லணும். ரைட்.
சல்ஃபர் -2 0 +4 +6 என்று எடுப்போமே. அப்ப இடைப்பட்ட ஒட்சியேட்டின் அடிப்படையில் விளைவை சொல்ல போறேன். சல்ஃபர் செறிந்த H2S கொண்டா செறிந்த H2S தாக்குது SO2 என்று ஞாபகப்படுத்தாம ரெண்டுலையும் சல்ஃபர் இருக்கின்றது. அதுக்குள்ள இடைப்பட்ட ஒட்சியேட்டின் அடிப்படையில் விளைவை சொல்ல போறோம். சரியா? இங்க பாருங்க பிள்ளைகள், இங்க கவனிங்க வடிவா. ரைட். அப்ப இதுலயும் சல்ஃபர் 0, இதுல சல்ஃபர் +6, ரெண்டுக்கும் இடையில +4. அப்ப SO2. இப்படி விளைவை எதிரும் கூறுவோம். ரைட். கரைசல் SO2 கேஸ், H2O திரவம், SO2 கேஸ், CO2 கேஸ். இது ரெண்டும் கரைசல். இது திண்ம நிலை, இது திண்ம நிலை. சரியா? இடைப்பட்ட ஒட்சியேட்டின் அடிப்படையில் விளைவு கூறும். ரைட். இதே மாதிரி மேலும் சில தாக்கங்களை குறிப்பிடலாம். H2S கேஸுக்கும் SO2 கேஸுக்கும் இடையிலான தாக்கம் என்ன விளைவு? H2S கேஸில் சல்ஃபருக்கு -2, SO2ல சல்ஃபருக்கு என்ன +4, ரெண்டுக்கும் இடையில 0. அப்ப S H2O. S என்றது ஒரு வெளிரிய மஞ்சள் நிற பொருள்படி நேரத்தில் சொல்லி H2O கேஸ், எல்லாம் கேஸ் என்றதால கேஸ். ரைட். அதே மாதிரி வேற உலோகங்களுக்கு இதை பாவிக்கலாம். இதுக்கு மட்டும்தான் எழுதணும்ல, வேற சேர்வைகள் வேற உலோகங்களுக்கு மூலகங்களுக்கும் பாவிக்கலாம். இப்போ செப்பு குளோரைட் கரைசலுக்குள்ள செப்பு உலோகத்தை வச்சா தாக்கம் நடக்குமா இல்லையா யோசிக்கலாம். நடக்கும். ரெண்டுலையும் என்ன இருக்குது? ஒரே மூலகத்தை கொண்ட இரு சேர்வைகள் இருக்கு. ரைட். அப்போ ஒரே மூலகத்தை கொண்ட ரெண்டு சேர்வைகள். அப்போ செப்புக்குரிய ஒட்சியேட்டையும் 0 +1 +2 அது இலத்திரன்ல படிப்படி பார்க்கறது. நம்ம நேரடியாக இவிடத்தை +2 இவிடத்தை 0, ரெண்டுக்கும் இடையில +1 Cu2Cl2 அதை போட்டாச்சு. தாக்க சமப்படுத்தி வந்து CuCl போட்டா 2 CuCl போட்டீங்கன்னா Cu2Cl2 திண்மம் செப்பு குளோரைட் கரைசலுக்குள்ள. அதே மாதிரி Fe-க்கும் எழுதலாம். FeCl3 கரைசலுக்குள்ள FeCl3 கரைசலுக்குள்ள Fe உலோகத்தை சேர்க்கிறது. அதுல நீங்க சேர்க்கலாம். Fe-க்குரிய ஒட்சியேட்டையின் 0 +2 +3 அப்ப ரெண்டுக்கும் இடையில வருகிறது +2. ஆகவே விளைவு FeCl2 கரைசல். இப்படி இடைப்பட்ட ஒட்சியேட்டின் அடிப்படையில் இதுக்கு மட்டும் இல்லை, வேறு சில சேர்வைகளுக்கு மூலகங்களுக்கும் உலோகங்களுக்கு இடையில தாக்கங்கள் நடைபெறும் போது அதன் அடிப்படையில் விளைவை சொல்றதுக்கு தெரியும். அப்ப அலோகங்களுக்குரிய தாக்கத்துல 3 அலோகங்கள் தான் தாக்கம் சொல்லியிருக்கிறேன். அது ஓகே, அது கிளியர். அடுத்து அமில நீர்க்கரைசலோட தாக்கம், 3வது விடை. அமில நீர்க்கரைசலோட தாக்கம் அமிலங்களுடன் தாக்கம். அமிலங்களுடன் தாக்கத்தில் பிள்ளைகள் சேதன ரசாயனவியல்ல செறிந்த HNO3 செறிந்த H2SO சேர்த்தால் விளைவு NO2+, இங்க HSFO- H2O பெறப்படும். இதுல என்ன நடக்குதுன்னா பாருங்க பிள்ளைகள், இதுல என்ன நடக்குதுன்னா H2SO H+ இழக்கு. H+ இழந்தால் அமிலம். பொதுவாக ஒரு சேர்வை H+ இழந்தால் அமிலம். இது என்ன செய்யணும்? H+ இழக்கு, அப்ப அமிலம். அப்ப H2SO அமிலமாக தொழிற்படும். இது HNO3 என்ன செய்யுது? OH- இழக்குது. பாருங்க, OH- இழந்துதான் NO2+ வருது. அப்ப காரம். OH- இழக்கப்பட்டால் காரம். OH- இழந்தால் காரம். H+ இழந்தால் அமிலம், OH- இழந்தால் காரம். H+ ஏற்றால் காரம், OH- ஏற்றால் அமிலம். எதிர்மறையா பாருங்க. H+ இழந்தா அமிலம், OH- இழந்தா காரம். மாற்றி யோசிங்க. ஏற்றால் அமிலங்காரம் மட்டும் மாறி வரும். எப்படி OH- இழக்குதுன்னா HNO3 கட்டமைப்பை வச்சு நீங்க யோசிக்கலாம். எப்படி OH- இழக்கு? இந்த இடத்துல இந்த பிணைப்பு ஜோடியை எடுத்து OH- அப்ப உடனே என்ன வரப்போகுது? NO2+ OH-. அந்த OH-க்கு H2SO4 உள்ள H+ அதுக்கு கொடுக்கப்பட்ட அதுல இருந்து HSO4- H2O வருது. சரியா? இப்படி எழுதி கொண்டு போகலாம். இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. அங்கேயும் நம்ம படிப்போம் சேதன ரசாயனவியல்ல. இந்த இடத்துல கிளியரா விளங்கி கொள்ளுங்க. ஒரு அமிலத்தோட தாக்கம் அடையுது H2SO உதாரணம் இது எழுதலாம். இன்னும் சில அமிலங்களோட தாக்கம் அடையுது. H2SO ஒட்சியேட்டு கருவி என்ற அடிப்படையில்
HCl இந்த அமிலத்தோட தாக்கம் இல்லை, இதை ஒட்சியேற்றாது, அப்போ தாக்கம் இல்லை. ஏன்னா ஒட்சியேற்றின் கருவி என்ற அடிப்படையில் தாக்கம் நடக்க போகும். இது ஒட்சியேற்றின் கருவி என்ற அடிப்படையில் தாக்கம் நடக்க போகும். அடுத்தது HBr இந்த அமிலத்தோட தாக்கமடை ஒட்சியேற்றின் கருவியின் அடிப்படையில் Br Br2 ஆக மாற்றி தான் SO2 ஆக தாழ்த்தப்பட்டு H2O உருவாகும். அதே மாதிரி NH2SO அமிலம் என்ற அடிப்படையில் வெப்பம் போடுவோமா, ஒட்சியேற்றின் கருவி அமிலம் தான் தாக்கம் அடையுது ஒரு அமிலத்தோட. ஆனால் ஒட்சியேற்றின் கருவியின் அடிப்படையில் தான் தாக்கத்துக்கு விளைவுகளை சொல்றோம். HI தாக்கம் அடையக்குள்ள I2வும் SO2வும் H2Oவும் பெறப்படுகிறது. இப்படி விளைவு பெறப்படும். ஓகே, தாக்கத்தை சமப்படுத்திட்டீங்கன்னா சரி. ஓகே ரைட். அப்போ இந்த ரெண்டுக்கு முடிக்கு இதுக்கு தாக்கம் இல்லை, அதை ஒட்சியேற்றார். அப்போ இதன் அடிப்படையில் இதுக்குரிய தாக்கங்களை பார்க்கலாம். அமில நீர் கரைசல் தாக்கம். இந்த தாக்கத்தில் இன்னும் ஒரு H2S வந்து ஒரு அமில நீர் கரைசல் தான். சரிந்த H2S போக்குல H2S சேர்த்தா இதுவும் ஒரு அமில நீர் கரைசல் தான். அப்ப இங்கேயும் என்ன செய்யலாம்னா ஒரு அமில நீர் கரைசலுடன் தாக்கம் அடையுது. இதுக்குரிய விளைவு எதிர்கூறக்குள்ள நீங்க வந்து இடைப்பட்ட ஒட்சியேற்றின் அடிப்படையில் விளைவு எதிர்கூறணும். இடைப்பட்ட ஒட்சியேற்றின் அடிப்படையில் இங்க விளைவு எதிர்கூறணும். அப்ப இங்க ரெண்டுலையும் சல்பர் தான் இருக்கிறது, ரெண்டுலையும் சல்பர். இதுல சல்பருக்கு -2, இங்க சல்பருக்கு +6. ரெண்டுக்கு இடைப்பட்டது வாரண்டா இங்க இருக்கு -2 +6. ரெண்டுக்கு இடைப்பட்டல 0 +4 அது இருக்கிறது. ரைட். அப்ப S-ம் SO2ம் H2Oவும் பெறப்படும். ரைட். இந்த இடத்துல கவனிங்க பிள்ளைகள், ஏதோ ஒரு விளைவு தான் இங்க வரப்போகுது, ஏதோ ஒரு விளைவு தான் இங்க கிடைக்க போகுது. அந்த விளைவை பெறுவதற்காக நாம இந்த இடத்துல இது மிகையாக இருந்தா சரிந்த சூடான HTS கொண்டு கருதுனா மிகையாக இருக்கு. இது மிகையாக வந்தால் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒட்சியேற்றின் விளைவு, அதாவது SO2 H2O இப்படி விளைவு. அதே மாதிரி H2S மிகையாக இருந்தால் மிகை H2S அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒட்சியேற்றினுக்கான விளைவு S-ம் H2O-வும் விளைவாக பெறப்படும். இப்படி நாம சல்பருக்குரிய தாக்கம் கூட்டம் 16ல சல்பருக்குரிய தாக்கத்தில் அதில் படிப்போம். அப்போ 2 தரம் படிக்க போகிறோம். ஒரு விஷயம் நிறைய விஷயம் ஞாபகப்படுத்திட்டு போகிறோம். அந்தந்த இடத்துல திரும்ப திரும்ப தாக்கங்கள் எழுதுவோம், மிக இலகுவாக ஞாபகப்படுத்திட்டு போகலாம். அப்போ அமில நீர் கரைசலுக்குரிய தாக்கங்கள் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் கார நீர் கரைசலுக்குரிய தாக்கம் பார்க்கணும். ஓகே, அடுத்த வீடியோவில் கார நீர் கரைசலுக்குரிய தாக்கத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே.